நாகர்கோயில் டு வர்க்கலா சீரீஸில் இன்றைக்கி நம்ம லஞ்ச் சாப்பிட போன இடம் தான் பம்மமில் லொக்கேட் ஆகிட்டு இருக்கிற ஹபீபி நவாப் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட். இங்கே நாங்கள் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ன் சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அப்புறம் ஃபிஷ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம், அப்புறம் நம்மளோட ஸ்வீட் ஹார்ட்காக மஷ்ரூம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மீல்ஸில் வந்துட்டு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக மீன் சிக்கன் சால்னா வச்சு நல்ல ஒரு டேஸ்ட்டோடு கொடுத்துருந்தாங்க. ஓகே, லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி மொத்தமாக நமக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் வந்துட்டு நமக்கு இன்றைக்கி செலவாயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மீல்ஸுக்கு 200, மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்துட்டு 170, அப்புறம் சிக்கன் 65 வந்துட்டு 250 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் மஷ்ரூம் சூப்புக்கு வந்துட்டு 140 சார்ஜ் பண்ணேன். ஸோ மொத்தமாக 800 வந்துருச்சு வாட்டர் பாட்டிலோட சேர்த்து. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸ் குவான்டிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மஷ்ரூம் பிரியாணியில் மட்டும் மசாலா ஃப்ளேவர்ஸ் கம்மியாக இருந்துச்சு. பட் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்வீஸில் மட்டும் இவங்க கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம சாப்பாடு எடுக்கிறதுக்கு அந்த அப்பளத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அதில் ஒரு கூட்டை கொண்டு வைக்கிறாங்க. ஏதோ மேபி ஒருவேளை அவங்களுக்கு அது அவங்களோட நேச்சராக கூட இருக்கலாம். எனக்கு என்னமோ என்னாச்சு அப்படின்னா, அது அவங்க சர்வீஸில் ஏதோ அவசரப்படுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரியாணி கொண்டு வைக்கிறப்ப அதோட அந்த சால்னாவும் தயிர் வெங்காயம் கொண்ட பேர் டக் அப்படின்னு கொண்டு வச்சாங்க. ஸோ நம்ம வீட்டில் சாப்பிட்றப்பவே நமக்கு யாராச்சும் தட்டை கொண்டு டப்புன்னு வச்சாச்சுன்னா கோவம் வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னமோ பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றவங்க எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரல. எனக்கு கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் இவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. மற்றபடி டேஸ்ட் வைஸ் குவான்டிட்டி வைஸில் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகேவா, 200க்கு அந்த மீல்ஸ் வந்துட்டு நல்ல மீல்ஸு, 170க்கு அந்த மஷ்ரூம் பிரியாணி அப்படிங்கிறது பக்காவாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்வீட் ஹார்ட் சாப்பிட்ருக்காங்க, சுட்டி பையாவும் சாப்பிட்ருக்காங்க, அது போக அதை பார்சலும் பண்ணியிருக்காங்க ஒன்று வாங்கிட்டு. ஸோ அது வந்துட்டு டேஸ்ட் வைஸ் அண்ட் குவான்டிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிடுங்க. போகிற வழியில் டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு சின்ன விஷயமா இந்த சர்வீஸ் மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. ஓகேவா.